ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். ப்ரீ ஆரி பிகினர் சீரீஸில் இன்றைக்கி பார்ட் 4 வீடியோ பார்க்கலாங்க. அதாவது சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, எப்படி பர்ஃபெக்டாக போடுறது. சில பேருக்கு கட் ஆகும், செயின் ஸ்டிச் ஜரியில் போடும்போது வந்துடும். அதுவே நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும், லூஸ் ஆகும், நூல் பிரியும். அந்த மாதிரி பிரியாமல் கட் ஆகாமல் எப்படி போடுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை நீங்கள் ரெண்டாக தான் எடுத்துக்கணும். இப்போ நான் ரெட்டையாக எடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு முடிச்சு போடுறோம் இல்லைங்களா, அதை நான் போடுற மாதிரி ரெண்டாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பெரிய முடிச்சாக போட்டுக்கோங்க. ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன முடிச்சாக போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த நீடில் நீங்கள் உள்ளே விடும்போது ஹோல் ரொம்ப பெருசு பண்ணிவிடுவீங்க. அந்த ஹோல் வழியாக குட்டி முடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா த்ரெட்டு பிடுங்கிட்டு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ஸ்டிச் வராமல் போயிடும். அதுக்காக த்ரெட்டோட முடிச்சா கீழே இருக்கிற முடிச்சை பெருசாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது காமன், எல்லாத்துக்குமே காமன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டுட்டு நம்ம எந்த சைடு போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி ஒரு லாக் மாதிரி, ஒரு செயின் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைட்டில் போய் மேலே அப்லேருந்து டவுன் வரோம் அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கணும். எந்த சைடு வரோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒரு செயின் நம்ம போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் இந்த ரெண்டு த்ரெட்டையும் ஒரே அளவு சமமாக பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்க மாதிரி குத்தும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீடில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டு நம்ம அந்த எட்ஜில் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரொட்டேட் பண்ணுறப்ப மட்டும் நீடில் கொஞ்சம் க்ராஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டு கரெக்டாக மேலே வந்துடும். நீடில் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி நீடில் ரொட்டேட் பண்ணும் அப்படின்றத. இப்போ பாருங்கள், நம்ம கீழே விட்டுட்டோம், சுற்றிட்டு மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது மட்டும் நீடில் லைட்டாக சாய்வாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரியாது, த்ரெட்டு பிரியாது. அதே சமயத்தில் உங்களுக்கு திரியாக போகிற மாதிரி வராது, த்ரெட்டும் கட் ஆகாமல் வரும். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், த்ரெட்டை கீழே ஓரளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜென்டிலாக பிடிச்சிக்கோங்க. மேலே நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே போடணும், நூலை சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ எடுக்கும்போது மட்டும் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரே மாதிரி கிடைக்கும். நம்மளோட ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச்லாம் போடும்போது நான் நாட் பெருசாக போடுங்கன்னு சொல்கிறேங்கள, நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிங்க அப்படின்னாலும் ப்ளவுஸ் இது நெட்டில் போட்டிருக்கிறதுனால இந்த முடிச்சு தெரியுது. இதே நீங்கள் உங்களோட சாரீயோட ப்ளவுஸ்லலாம் போடும்போது இந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய முடிச்சோடு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணாட் போட்டேன். உங்களுக்காக இன்னொரு டைம் எண்ணாட் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எண்ணாட்டுக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நார்மலாக உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் எண்ணாட் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா அது சிங்கிள் த்ரெட்டாக நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக வந்துடும். இப்போ சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செயினை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு செயினை எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த ஒன்று இந்த மாதிரி எடுக்கணும். அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின்குள்ளேயே இருக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த செயினில் கொக்கி மாதிரி நீடில் மாட்டி விட்டிங்க அப்படின்னா கீழே பிடிச்சி நம்ம த்ரெட் இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாக் கண்டிப்பாக ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா லாக் நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது 2 டைம் கூட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துட்டேன், மறுபடியும் ஒரு செயினை அந்த செயினுக்குள்ளாரையே நான் எடுக்கிறேன். தனியாக வெளியெல்லாம் எடுக்கலை, செயினுக்குள்ளாரையே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பழைய செயின் இருக்குது இல்லைங்களா, அதை கம்பி மாதிரி நல்லா கொக்கி மாதிரி முன்னாடி பார்ட் இருக்குல்ல, அதில் நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே நூலை இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணாட் வந்துடும். இந்த சில்க் த்ரெட்டில் ஏன் எண்ணாட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா 4 த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. என் வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.